ஜேஐடி கம்பைலர் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் ஒரு கம்பெனில டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் பண்றாரு. ஃபாரின் கம்பெனி கிளைண்ட்ஸுக்கு டெய்லி கால் பண்றாங்க. இனிஷியலி கிளைண்ட் பேசுற ஒவ்வொரு சென்டென்ஸும் டிரான்ஸ்லேட்டர் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா சில சென்டென்ஸ் டெய்லி ரிப்பீட்டடா வருது. எக்ஸாம்பிள், சென்ட் தி ரிப்போர்ட், அப்ரூவ் தி ரெக்வெஸ்ட், மீட்டிங் அட் 3 PM. இதை டிரான்ஸ்லேட்டர் டெய்லி 100 டைம் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதா வருது. ஸோ ஸ்மார்ட்டா என்ன பண்ணுவாருன்னா frequently யூஸ் ஆகிற சென்டென்ஸுக்கு ரெடிமேட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் டைம் அதே சென்டென்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா டிரான்ஸ்லேட் பண்ணாம டைரக்ட் ஆன்சர் கொடுத்துருவாரு. ரிசல்ட் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா ஆகிடும். இதுதான் ஜேஐடி கம்பைலர் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஜாவாலையும் அதே தான். ஜாவா கோட் ஃபர்ஸ்ட் பைட் கோடா கன்வெர்ட் ஆகும். ஜாவா அந்த பைட் கோட எக்ஸிக்யூட் பண்ணும். இனிஷியலி இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும். ஆனா ஜேவிஎம் அப்சர்வ் பண்ணும் எந்த கோட் ரிப்பீட்டடா ரன் ஆகுதுன்னு. அதை ஹார்ட் கோடுன்னு ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ ஜேஐடி கம்பைலர் அந்த ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் ஆகிற கோட டைரக்டா மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்டரப்ட் பண்ண தேவையில்லை, டைரக்டா ரன் ஆகும். அதனால பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதனால தான் ஜேவிஎம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்அப்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் ரன் ஆன அப்புறம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபைனலா ஜேஐடி கம்பைலர் தான் ஃப்ரீக்வென்ட்லி ரன் ஆகிற கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணிட்டு ஜாவா அப்ளிகேஷன் ஃபாஸ்டா ரன் பண்ண ஹெல்ப் பண்றது தான். நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். பை.